இந்த வீடியோல வந்து நம்ப எத பத்தி பார்க்க போறோம்னா, GitHub பேஜஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவரைக்கும் நம்ம வந்து HTML அண்ட் CSS மட்டும் ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். ஓகே. JavaScript இன்னும் பார்க்கல. இந்த HTML, CSS வச்சு நம்ம ஒரு 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 வெப் பேஜ பண்ண முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெப் பேஜ நம்ம லோக்கல்ல ரன் பண்றோம். நம்மளோட டெஸ்க்டாப்ல ரன் பண்றோம். ஓகே. ஆனா, அந்த கன்டென்ட்ட அந்த HTML பேஜ மத்தவங்க இன்டர்நெட்ல அந்த பேஜ பார்க்க முடியாது. ஏன்னா, ஓகே. நாம வந்து இன்னும் ஹோஸ்ட் பண்ணல. ஹோஸ்டிங். அப்ப ஹோஸ்டிங்னா என்னன்னா, நம்மளோட கன்டென்ட்ட ஒரு வெப் சர்வர்ல வைக்கணும். அந்த வெப் சர்வர் வந்து கண்டிப்பா அந்த வெப் சர்வர் பப்ளிக் ஐபி இருக்கணும். ஓகே. இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்கணும். ஓகே. அப்போ அந்த ஹோஸ்டிங்க நாம வந்து ஃப்ரீயா கிடைக்குமா? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா கிடையாது. நாம வந்து காசு குடுத்து தான் வாங்கணும். நெறைய பேர் ஹோஸ்டிங் புரொவைடர் இருக்காங்க. GoDaddy இந்த மாரி நெறைய பேரு இருக்காங்க. அங்க நம்ம ஹோஸ்டிங் அக்கவுண்ட் வாங்கிட்டு, நம்மளோட கன்டென்ட்ட கொண்டு வந்து ஹோஸ்டிங் அக்கவுண்ட்ல வச்சுட்டு, ஓகே. நம்ப இன்டர்நெட் ஐ மீன் வேர்ல்டு ஃபுல்லா நம்மளோட பேஜ் விசிபிளா இருக்கும். ஓகே. சரி ஏன் சார் என்னோட பெர்சனல் டெஸ்க்டாப்லயே நான் சர்வர ரன் பண்றேன் சார். அப்படின்னா, ஓகே. கண்டிப்பா உன்னோட டெஸ்க்டாப் வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, அந்த இடத்துல நீ ஒரு வெப் சர்வர் ஒர்க் பண்ற. அப்போ கண்டிப்பா அது வந்து அவுட் சைட் வேர்ல்டு இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸபிள் தான். பட் என்ன ப்ராப்ளம்னா, சர்வர்னா நம்ம வந்து சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் ஆஃப் பண்ணக்கூடாது. ஆன்லயே இருக்கணும். ஓகே. டெடிகேட்டடா இருக்கணும். நாம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெயிண்ட்டு, கேம்ஸ் இந்த மாரி விளையாண்டுருப்போம். ஸோ கரெக்ட்டா இருக்காது. அதுவும் இல்லாம நம்ம நைட் ஆஃப் பண்ணிருவோம். சர்வர் எப்பயுமே ஆன்லயே இருக்கணும். ஸோ ஓகே. அப்ப ஸ்டூடண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு ஹோஸ்டிங் குடுக்குறாங்க. அது யாருன்னா GitHub பேஜஸ். சார் நான் இந்த இடத்துல என்னென்ன ஹோஸ்ட் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு HTML, CSS இருக்கிறது தான் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே வைக்கிறேன், ஒரு ஆத்தென்டிகேஷன் வைக்கிறேன், ஆத்தரைசேஷன் வைக்கிறேன். இந்த மாரி நெறைய ஆட் பண்ணும்போது, இங்க கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா சர்வர் வாங்கி தான் ஆகணும். ஓகே. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு GitHub பேஜஸ் போதும். அந்த GitHub பேஜஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்களோட HTML கன்டென்ட்ட ஜிட்ல வந்து புஷ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து நேத்து வந்து ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம். ஓகே. சிம்பிள் CSS, JS, index.html ஃபைல் இருக்கு. ஓகே. இது வந்து ஹோஸ்ட் பண்ணல. ஓகே. இப்ப நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் பாருங்க. ஓகே. செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ கிளிக் பண்ணுங்க. ஓகே. செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்டு கீழ டிராக் பண்ணுங்க. ஓகே. கீழ டிராக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க GitHub பேஜஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ GitHub பேஜஸ்ல நன்னுன்னு இருக்கு. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெறைய பிரான்ச்சஸ் டிஸ்ப்ளே ஆகுது. எந்த பிரான்ச்ச நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்குது. ஓகே. நான் மெயின் பிரான்ச் தான் என்னோட மெயின் பிரான்ச்ல தான் நான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ மெயின் பிரான்ச். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து டாக்ஸ் ஃபோல்டர் வச்சிருப்பாங்க. பட் நான் அதெல்லாம் வைக்கல. டைரக்ட்டா ரூட் என்னோட index.html வந்து ரூட்லயே இருக்கு. அத தான் நான் ஹோஸ்ட் பண்ண விரும்புறேன். ஸோ சேவ் குடுத்துட்டேன். ஓகே. இப்போ சேவ் குடுத்தாச்சா? இப்போ திரும்ப டிராக் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ரெடி. ஓகே. ஆக்சுவலா இது என்ன ஆர்கனைசேஷன்ல இருக்குன்னா, கற்பகம் ஐடெக்ங்கிற ஆர்கனைசேஷன்ல இருக்கு. அதுல என்ன ரெபாசிட்டரி பேருன்னா, புல்மா பி. அதுதான் ரெபாசிட்டரியோட நேம். இப்போ இத கிளிக் பண்றேன். அதுல என்ன index.html இருந்துச்சோ, அது ஹோஸ்டிங் ஆயிருச்சு ஃப்ரீயா. ஓகே. ஸோ உங்களோட வொர்க் என்னன்னா, நீங்க பண்ண HTML, CSS அந்த கோட ஜிட்ல புஷ் பண்ணிட்டு, GitHub பேஜஸ ஹோஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த லிங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. எனி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். தேங்க் யூ.